கந்துவெட்டியை தடுக்க வேண்டிய காவல்துறையை கந்துவெட்டி தொழில் செய்பவருடன் கைகோர்த்த அவலம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரங்கேறியுள்ளது. பொம்மை முதல்வரின் கையலாகாத தினத்தால் கந்துவெட்டி கும்பல் தொந்தரவால் ரியல் எஸ்டேட் பிரமுகரின் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரை ஆறுமுகபாண்டி தொழில் நிமித்தமாக 1,34,00,000 ரூபாய் வரை கடனாக பெற்ற நிலையில் அசல் பணத்திற்கு மேலாக வட்டி கொடுத்துள்ளார். பின்னர் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் சிரமப்பட்டு வந்துள்ளார். இருப்பினும் கந்துவட்டிகாரர்களின் தொடர் தொந்தரவு காரணமாக அவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறையினரே கந்துவெட்டி தொழில் செய்பவருடன் கைகோர்த்த அவலமும் அரங்கேறியுள்ளது. தற்கொலை செய்து கொண்ட ஆறுமுகபாண்டி கந்துவெட்டி தொடர்பாக போலீசார் ஒருவருடன் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவங்க ரொம்ப பேசுனாங்க தம்பி, ரொம்ப தரக்குறவா பேசுனாங்க. என்னைய பத்தி பேசுனாங்க, என் பிள்ளைகளை பத்தி பேசுனாங்க. செத்துருங்க வைங்கன்னு சொல்லி பேசுனாங்க. நீங்க எதுக்கு எஸ்பி ஆச்சாரிக்கு போனீங்க? நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துருக்க வேண்டியதானே? அது வந்தாலும் இவங்க ஒன்னும் கொஞ்சம் மாறியா பேசுனாங்க தம்பி, ரொம்ப தரக்குறவா பேசுனாங்க. அதான் சரி வீட்லயும் ரொம்ப இப்ப என்னன்னா எந்த மனநிலையில இருக்குன்னு சொல்ல முடியல என்னால. அந்த கண்டிஷன்ல இருக்கு, ரொம்ப மன உளைச்சல்ல இருக்க. எதுவும் பண்ணிடுவாங்கன்ற பயம் எனக்கு அது வேற இருக்கு. நான் அதான் சரி நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் கலையை கொடுத்துட்டாவது ரூபாய் கொடுத்துட வேண்டியது, எதுக்கு போட்டு இழுத்துட்டு அடக்கிய? கந்துவெட்டி விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கந்துவெட்டி கொடுமையை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டிய காவல்துறையே கந்துவெட்டி கும்பலுடன் கைகோர்த்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொம்மை முதல்வரோ எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று மேடைக்கு மேடை வாய்ஸ் விட்டு பேசி வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.